Hello everyone, welcome back to Triple S Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம வந்து Boolean data type பத்தி பார்க்க போறோம். So Booleanனா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ரெண்டு வேல்யூ தான் அவுட்புட் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ரெண்டு தான் ஏதாவது ஒன்று அவுட்புட்டா இருக்கும். ஸோ பைத்தானால இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸை தனித்தனியா ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதுதான் அது Boolean data type தனியா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 2 அண்ட் லைன் நம்பர் 3 நான் எழுதியிருக்கிறேன். இது வந்து டபுள் கோட்ஸ் இல்லாம எழுதியிருக்கிறேன். ஸோ இட் வில் கம் அஸ் பூலியன் டேட்டா டைப். பைத்தானால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நம்ம டைப் ஆஃப் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் பூலியன் அப்படின்னு சொல்லி பைத்தானால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லைன் நம்பர் 4 அண்ட் 5 நோட் பண்ணீங்கன்னா அதுல நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஸோ இந்த ரெண்டும் ஸ்ட்ரிங் அண்ட் திஸ் டூ ஆர் பூலியன். ஸோ இது மட்டும் இந்த டிஃபரன்ஸை கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பூலியன் எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இனிமே பார்ப்போம் ஃபியூச்சர்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து பூலியன் ஆபரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பூலியன் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது வந்து அவுட்புட் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ட்ரூ அண்ட் ஃபால்ஸா வரும்னு சொல்லி. ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணணும். அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாட்டி தொடர்ந்து ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள என்டிட்டி பேர் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் உள்ளது ஆப்ரேட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது இன்னொரு ஆப்பரண்ட். ஸோ ரெண்டு ஆப்பரண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஈக்குவல் சைன் போடணும். ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஒரு எக்ஸ்கிளமேட்டரி அண்ட் தென் கண்டினியூட் பை ஒரு ஈக்குவல் டு சைன் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பர் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பரோட பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லி கிரேட்டர் தென் அந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்றோம். லெஸ்ஸர் தென் அதே மாதிரி. ஸோ இந்த ஆப்ரேட்டர் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு நீங்க புதுசுனா இது கொஞ்சம் புதுசா இருக்கும். இது வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆப்ரேட்டர் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆப்ரேட்டரை விட சின்னதா இருக்கலாம். சாரி, இது வந்து நான் இங்க மாத்தி எழுதியிருக்கிறேன். ஒரு நிமிஷம். இது வந்து லெஸ்ஸர் தென் ஆப்ரேட்டர், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ சின்னதாக இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வரும், இல்லை ஃபால்ஸ் அப்படின்றத அவுட்புட்டா வரும். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூவோட பெருசா இருக்குதா, இல்லாட்டினா ஈக்குவலா இருக்கணும். ஸோ இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ இந்த சாரி, ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 16 பாருங்க. இதுல வந்து பிரிண்ட் 5 ஈக்குவல் டு ரெண்டு வாட்டி நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன் உடல. ஸோ அப்போ வந்து 5ம் ஈக்குவலா, ஆமா ஈக்குவல். அப்போ இது வந்து எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ அடுத்தாப்புல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 5 ஈக்குவல் டு 5 தான் போட்டிருக்கிறேன். ஆனா இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். நம்ம நம்பர்ஸ்னா என்னன்னு போன வீடியோல பார்த்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும். நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து போய் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 5 தான் இருக்கு. ஆனா டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ மூணாவது அவுட்புட் பாருங்க. 5 நாட், அதாவது லைன் நம்பர் 18ல 5 நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்பர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரிங் இருக்கு. அகைன் இது வந்து நாட் ஈக்குவல் டுவான்னு சொல்லி செக் பண்றோம்ல, ஈக்குவல் டு நம்ம செக் பண்ணல, நாட் ஈக்குவல் டுன்னு செக் பண்றோம். அதனால இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 கிரேட்டர் தென் 5. ஆனா 5 வந்து ஈக்குவல் டு 5 இல்லையா? ஸோ 5 வந்து கிரேட்டர் தென் 5 கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃபால்ஸ் வரும். அடுத்தாப்புல நோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். ஸோ 5 கிரேட்டர் 5யோட ஈக்குவலாகவும் இருக்கலாம், கிரேட்டராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது பாத்தீங்க, இங்க வந்து 5 லெஸ்ஸர் தென் 5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 5 வந்து 5யோட லெஸ் கிடையாது, அது வந்து ஈக்குவல் ஆக்சுவலா. ஸோ இது வந்து நமக்கு ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 5 லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 5, அதாவது 5ஐ விட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 5 ஈக்குவலா இருக்கிறதுனால இது வந்து ட்ரூவா மாறிடும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பேக் எண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்றப்ப இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ திரும்ப ஒரு வாட்டி நான் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இது நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 5 ஈக்குவல் டு 5 ட்ரூ வந்துருச்சா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அகைன் நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, அதுக்கப்புறம் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ட்ரூ. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு திரும்ப ஒரு வாட்டி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஆப்ரேட்டர், இது வந்து நடுவில் இருக்கிறத வந்து நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது பேர் ஒரு ஆப்பரண்ட், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது பேர் ஒரு ஆப்பரண்ட். ஸோ ரெண்டு ஆப்பரண்ட்டையும் நம்ம வந்து
கம்பேர் பண்றதுக்கு கம்பேரிசன் இந்த ஆப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு? ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ட்ரூ வரும். இல்லாட்டினா ஃபால்ஸ் வரும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூ நாட் ஈக்குவல் டூனா ட்ரூ வரும். இல்லாட்டினா ஃபால்ஸ் வரும். இது வந்து கிரேட்டர் தென் ஆப்பரேட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட விட பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ட்ரூ வரும். இல்லாட்டினா ஃபால்ஸ் வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூவோட சின்னதா இருந்துச்சுன்னா ட்ரூ வரும். இல்லாட்டினா ஃபால்ஸ் வரும். இந்த ஆப்பரேட்டர் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட்ல வேல்யூவோட சின்னதா இருக்கணும். இல்லாட்டினா ஈக்குவலா இருக்கணும். இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஆப்பரண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஆப்பரண்ட விட பெருசா இருக்கணும். இல்லாட்டினா ஈக்குவலா இருக்கணும். ஸோ இது வந்து ட்ரூ வரும். இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பூலியன் டேட்டா டைப் பத்தி எல்லாம் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு த சேனல். இட் வில் என்கரேஜ் மீ டு புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.